நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஆங்கில புத்தாண்டு விழாவை ஒட்டி லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்திருந்தனர். ஒருவருக்கொருவர் தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டை முன்னிட்டு நேற்று இரவு முதலே லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மெரினாவில் குவிந்த வண்ணம் இருந்தனர். வழியெங்கும் விற்கப்பட்ட பலூன்கள், தின்பண்டங்கள் மற்றும் அலங்காரங்கள் என சென்னை நகரே விழாக்கோலம் பூண்டிருந்தது. நள்ளிரவு 12 மணி அளவில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் விமரிசையுடன் இந்த புத்தாண்டை வரவேற்றனர் அங்கு கூடியிருந்த மக்கள். தங்கள் குடும்பத்துடன் வந்த பொதுமக்கள் கடற்கரையில் அமர்ந்தபடி புத்தாண்டு விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் அங்கு வந்திருந்த இளைஞர்கள் தங்கள் மகிழ்ச்சியை பாட்டு பாடியும் நடனமாடியும் வெளிப்படுத்தினர். எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ். இந்த 2015 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும் கடவுள், அதே மாதிரி எனக்கும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனிவே விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னையில் உள்ள தேவாலயம், கோவில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என போலீசார் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து 2015 நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே மெரினா பீச்சில் காந்தி சிலை பக்கத்தில் இருக்கோம். எல்லாரும் நேயர்கள் எல்லாருக்குமே நாங்கள் எங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்று கூடி 2015ஆம் புத்தாண்டு விழாவை மறுமலர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் இந்நாளில் உலக மக்கள் அனைவருக்கும் தங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். 2014ஆம் ஆண்டு முடிவடைஞ்சு 2015ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கும் இந்த நிலையில் சென்னையில் இருக்க மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நிலையில் அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய சந்தோஷம் என்றைக்கும் இன்று போலவே நிலைச்சிருக்குன்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. விக்னேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறநகர் பகுதிகளில் வாலிபர்கள் பைக்கில் சாகசம் புரிந்தவாறு புத்தாண்டை கொண்டாடினர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிவேகத்தில் பைக் மற்றும் கார்கள் செல்வதை தடுக்க ஆங்காங்கே சாலை தடுப்புகளை ஏற்படுத்தியும் ஒளிரும் மின் விளக்குகளை பாய்ச்சி வேகத்தை போக்குவரத்து போலீசார் கட்டுப்படுத்தினார்கள். இவைகளையும் தாண்டி இளைஞர்கள் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சாலை மற்றும் தாம்பரம் ஆகிய சாலைகளில் அதிவேகத்தில் பைக்குகளை ஓட்டியும் தீப்பொறி வரும்படியும் பல்வேறு சாகசங்கள் புரிந்தவாறும் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினார்கள். மேலும் ஆங்காங்கே சாலை ஓரங்களில் நடனமாடியும் மற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுவையிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் உற்சாகத்துடன் காணப்பட்டது. கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுவையில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி நட்சத்திர விடுதி உள்ளிட்ட பொழுதுபோக்கும் இடங்களில் கலை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் என புது வருட வருகைக்கு பல வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டன. Today we are celebrating the New Year Eve. பெங்களூரு, சென்னை மற்றும் வெளிநாடுகளில் இருக்கும் எனது நண்பர்கள் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக இங்கு கூடியிருக்காங்க. எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை லேபாண்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். Like live band, UV dance. புதுவையின் சிறப்புமிக்க இடமான புதுவை கடற்கரையில் புது வருட பிறப்பை கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலை முழுவதும் திரண்டனர். அனைவரும் உரத்த குரலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்த தருணத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் கூடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். I wish everyone a very happy new year. All the best and இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா போகும். இந்த நிலையில் மக்கள் கூடும் இடங்களில் அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். 2015ஆம் ஆண்டு இனிதே பிறந்துள்ளது. இந்த வருடத்தில் உலகத்தில் எங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்று நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துகின்றோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.